Hello, greetings to you my dear friends. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா PGTRB Unit 1 Algebra ஏற்கனவே நான் 3 பார்ட் அப்லோட் பண்ணிட்டேன் my dear friends. பார்க்கலாம் மறக்காம போய் பாருங்க. அதாச்சு குரூப்ஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே உங்களுக்கு இன் டெப்தான நாலேஜ் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விஷயம் தான் my dear friends. இதுல இருந்தா கொஞ்சம் அப்படியே குரூப் வந்து டஃப் ஆகிட்டே போகும். நம்ம வந்து சைக்ளிக் குரூப்ஸ் permutation group இத பத்தி மட்டும் தான் my dear students பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீடியோல நான் வந்து உங்களுக்கு ஹோமோமார்பிசம் ஐசோமார்பிசம் இதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடா போறேன் my dear students. ஓகே, அதுக்கு அப்புறம் எல்லா வீடியோ சேர்த்து நான் ஒரே வீடியோவா உங்களுக்கு அப்லோட் பண்றேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் வீடியோ வேணும்னாலுமே மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. என்னால முடிஞ்ச அளவு நான் ஃபாஸ்டா அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன் my dear students. ஓகே, நான் முன்னாடியே சொன்னதான் நான் கிளாஸ் 12th ஸ்டூடண்ட்ஸ்க்கு எடுக்கிறதுனால my dear students அடிக்கடி வந்துருது, தப்பா நினைச்சுக்காதீங்க my dear friends. ஓகே, இப்போ வாங்க ஃபர்ஸ்ட் திங் சைக்ளிக் குரூப் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இது நான் வந்துட்டு நான் போன வீடியோலேயே போன லெக்சர்லேயே கொஞ்சம் அந்த பேஸ் ஐடியாஸ் கொடுத்துருப்பேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நார்மல் சப் குரூப் கோஷன் சப் குரூப்லாம் ஒரு சில ஐடியாஸ் வந்திருக்கும். ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் பேசிக் ஐடியா பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஆஃப் அன் எலமெண்ட் மாதிரி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதையும். அதாச்சும் சைக்ளிக் குரூப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் தான். அந்த குரூப்பில் நிறைய எலமெண்ட்ஸ் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ஏதோ ஒரு எலமெண்ட்னாலுமே எனக்கு வந்து ஜென்ரேட்டராக மாறணும். ஜென்ரேட்டர்னா என்ன சார் அப்படின்னா ஜெனரேட் பண்ணணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி வந்து நார்மலாக ஒரு ஜென்ரேட்டர் வந்துட்டு பவர் நமக்கு வந்து எலக்ட்ரிசிட்டியை ஜென்ரேட் பண்ணி கொடுக்குதோ, இதில் ஏதோ ஒரு எலமெண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த குரூப்பில் இருந்து மற்ற எல்லா எலமெண்ட்டையும் ஜென்ரேட் பண்ணுச்சுன்னா அவன் தான் ஜென்ரேட்டர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி எந்த குரூப்பில் ஜென்ரேட்டர் இருக்கோ அந்த குரூப் சைக்ளிக் குரூப்பாக கன்சிடர் பண்ணப்படும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு வந்துட்டு இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் இருக்கணும்ட்டு அவசியம் கிடையாது. ஏதோ ஒரு எலமெண்ட் ஜென்ரேட் பண்ணாலுமே அது வந்துட்டு சைக்ளிக் குரூப் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்ப்போம். A cyclic group is a group where one single element can generate all the elements of a group, okay, by repeated operation. திரும்ப மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதற்கு அடிஷன் மாடுலோ எந்த பைனரி ஆப்ரேஷன் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் எனக்கு ஜென்ரேட் ஆகணும். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு பேசிக்காக நம்ம எடுத்துக்கிறது எப்பயுமே பார்த்தீங்கன்னா Z10 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ Z10ல நீங்கள் எந்த குரூப் எடுத்தாலுமே மேக்ஸிமம் நமக்கு வந்து ஒரு ஜென்ரேட்டர் கண்டிப்பாக இருப்பான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் Z3 எடுத்துப்போம். ஸோ இப்போ Z3ல 0 1 2 ஸோ இந்த 3 எலமெண்ட் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இப்போ இந்த 3 எலமெண்ட்டுமே எனக்கு வந்து எந்த ஒரு எலமெண்ட் எடுத்து அடிஷன் மாடுலோ, ஓகே Z10ல அடிஷன் மாடுலோ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், மல்டிப்ளிகேஷன் எடுத்தால் வருமானு தெரியாது, அடிஷன் மாடுலோ கண்டிப்பாக வரும். ஓகே, இப்போ வாங்க நம்ம வந்து ஒன்றொன்றையும் செக் பண்ணுவோம். இதில் 0ங்கிறது ஐடென்டிட்டி எலமெண்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஐடென்டிட்டி எலமெண்ட் எப்பொழுதுமே ஜென்ரேட் பண்ணவே பண்ணாது. என்ன சார் சொல்கிறீங்க, ஏன் அப்படின்னா அகைன் அதாச்சும் இப்போ வந்து மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இதை வந்து ஜென்ரலாக எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்க எந்த ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே நான் A பவர் n பண்ணுறப்ப அது வந்து ஜென்ரேட் ஆகணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ஜென்ரேட்டருக்கான சிம்பிள். ஸோ ஏதோ ஒரு எலமெண்ட் எனக்கு வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மற்ற செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்ஸையும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் 0 எடுத்துக்கிறேன். இது வந்து அடிட்டிவ் மாடலில் நான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஸோ 0 + 0 எடுத்தேன்னா 0. ஸோ 0 + 0 + 0 இப்படி எடுத்தனால எனக்கு அகைன் 0. ஸோ 0 மட்டும் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதுவே இப்போ இங்கே 1 எடுத்துக்கிறேன். ஸோ 1 + 1 2 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். வெறும் 1 நான் எடுத்துக்கிறேன், அவுட்புட்டும் 1 தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் வரும். ஸோ எனக்கு வந்து 1 வந்துருச்சு 2 வந்துருச்சு, ஐடென்டிட்டி எலமெண்ட் ஆப்வியஸாக வந்துடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் அதை வந்து கண்டுக்கவே தேவையில்லை. எனக்கு 1 2 மற்ற எலமெண்ட்ஸ் வந்துட்டாலே போதும். இப்போ 1ங்கிறது ஒரு ஜென்ரேட்டர். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ 2 எடுத்துக்கிட்டாலுமே 2மே ஒரு ஜென்ரேட்டர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ 2 + 2 எனக்கு வந்து இது அடிட்டிவ் மாடலோ 3 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 2 + 2 4ன்னு வந்துருச்சு. அப்போ ரிமைண்டர் எனக்கு 1 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? அப்போ எனக்கு அகைன் 2 = 2. அப்போ 2வும் ஜென்ரேட்டர் தான் 1ம் ஜென்ரேட்டர் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதை பேஸ் பண்ணி ஒரு சூப்பரான ரிசல்ட்டும் இருக்குது. நான் வாங்க ஃபியூச்சர் ஸ்லைட்ஸில் காமிக்கிறேன். ஸோ G⁻n பிலாங்ஸ் டு இன்டீஜர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படிங்கிறப்ப நம்ம வந்து ப்ளஸ் மைனஸ் எது வேணாலும் வரலாம். உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சார் ப்ளஸ் ஓகே இப்போ வந்து n டைம்ஸ் அப்படின்ட்டு, அதுவே மைனஸ் வந்துருச்சுன்னா இன்வெர்ஸ் குரூப் கான்செப்டில் நீங்கள் எடுத்துக்கணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு இங்கேயும் கொடுத்துருக்காங்க. G is called a generator. G⁻n means multiply G by itself n times if group is multiplicative. அதுவே add G மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ தான் போன ஸ்லைடில் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம வந்து அடிட்டிவ் எடுத்துக்கிட்டோம்னா ஆட் பண்ணுவோம், அதுவே மல்டிப்ளிகேட்டிவ்னா n டைம்ஸ் வரைக்கும் பண்ணுவோம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். itself n times if group is additive. G⁻n வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. G⁻n means
இன்வர்ஸ் ரிப்பீட்டட் n டைம்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் இன்வர்ஸ் அத்தனை டைம் ரிப்பீட் ஆகுது அப்படிங்கிற கான்செப்டில் யோசிச்சு நீங்கள் பண்ணணும். மோஸ்ட்லி இது வரைக்கும் -n கேட்டதில்லை, மேபி இந்த வருஷம் கேட்கலாம். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம்பிள் 1 அடிட்டிவ் இன்டிஜர்ஸ் மாடுலோ 5. நான் வந்து உங்களுக்கு Z3ல காமிச்சேன், இங்கே வந்து Z5ல பண்ணிருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 0 1 2 3 4 இதுதான் எலமெண்ட். இப்போ வந்து டேக் G = 1. இப்போ நான் 1 எடுத்துக்கிட்டேன்னா 1 வந்து ஜென்ரேட்டராக இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ Z5 இஸ் a cyclic group. ஓகே, இதில் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரிசல்ட் இருக்குது சார். Z5 வந்து ஒரு எபிலியன் தானே சார், அப்போ ஆல் எபிலியன் குரூப்ஸ் ஆர் சைக்ளிக்கா சார்? கண்டிப்பாக கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல் சைக்ளிக் குரூப்ஸ் ஆர், அதாவது எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் அன் எபிலியன் குரூப். அதுவே எவ்ரி எபிலியன் குரூப்ஸ் ஆர் நாட் சைக்ளிக் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. அதுக்கான மிக முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா K4. K4 வந்துட்டு எபிலியன் குரூப், ஆனால் சைக்ளிக் குரூப் கிடையாது. அதனால தான் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க, சைக்ளிக் குரூப் எல்லாமே நமக்கு வந்து எபிலியனாக இருக்கும், அது எபிலியன் குரூப் எல்லாமே சைக்ளிக்காக இருக்கவே இருக்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதில் இன்னொரு ஒரு ரிசல்ட்டும் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்துட்டு Z5ல மட்டும்தான். Z5 அடிஷன் மாடுலோவாக இருந்தால் மட்டும் இந்த ஒரு தியரியை நீங்கள் வந்து யோசிச்சு வச்சுக்கோங்க, ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அதாவது Z5 இருக்கா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்துட்டு இதுக்கான எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இதில் எது இதெல்லாம் எனக்கு வந்து ஜென்ரேட் ஆனி நீங்கள் ஒரு தடவையும் இந்த ஜென்ரேட்டராக பண்ணி 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 பார்த்து தான் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியாக சொல்லிடலாம். அதுக்கு என்ன பண்ணுன்னா phi of n. அது என்ன சார் phi of n? அதாச்சும் phi of nங்கிறது இந்த நொட்டேஷன் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஆயிலர்ஸ் டோஷன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாச்சும் இவர் என்ன சொன்னார்னா, இப்போ இந்த n வேல்யூ, இப்போ உதாரணத்துக்கு இங்கே 5 இருக்குல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த 5க்கு குள்ளார less than or equals to 5 எனக்கு என்னென்ன வேல்யூஸ்லாம் ரிலேட்டிவ்லி ப்ரைம், கோ ப்ரைம். அது என்ன சார் ரிலேட்டிவ்லி ப்ரைம், கோ ப்ரைம் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா GCD = 1 வரணும். அதாச்சும் இப்போ 5 இருக்குன்னா எனக்கு வந்து n வந்து 5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 4 GCD என்ன 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, GCDனா நம்ம இன்னும் பேசிக் டர்மாக சொல்லணும்னா ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, அதுதான் இங்கேயே சொல்கிறாங்க கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ரெண்டுத்துக்குமான கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ 4 இஸ் எ ஜென்ரேட்டர். ஓகே, நீங்கள் வந்து கொடுத்துருக்க வேல்யூவோட இங்கே வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள், GCD வேல்யூஸ் எடுங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் வந்துட்டு phi of n ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் ஆயிலர்ஸ் டோஷன் ஃபங்க்ஷன். அவர் தான் வந்து கண்டுபிடிச்சாரு, அதனால அவர் பேரே அவர் வச்சுக்கிட்டாரு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ 5 4 GCD 1, அப்போ எனக்கு வந்துட்டு இது ஜென்ரேட்டர். இப்போ நீங்கள் 4 எடுத்து ட்ரை பண்ணாலுமே இது வந்து ஜென்ரேட் பண்ணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பார்ப்போமா வாங்க. ஸோ 4 + 4 = 8 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ எனக்கு 3 வந்துருச்சு, ரிமைண்டர் 3. இதெல்லாம் நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், அப்படி உங்களுக்கு புரியுதுன்னா போன லெக்சர் போய் பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 + 4 + 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம், 4 + 4 வந்துட்டு 3. ஸோ 3 + 4 வந்து 7 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 2. ஓகே, ரொம்ப ஈஸியாக இருக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் வாங்க, இப்போ 444 நம்ம வந்து கண்டுபிடிச்சிட்டோம், +4. அப்போ 2 + 4 = 6 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 1. ஸோ 1 2 3 வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இதுக்கப்புறம் 4 = 4. அவ்வளோதான். 1 2 3 4 எல்லாமே எனக்கு வந்து வந்துருச்சு. 4மே ஜென்ரேட்டர் தான். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் 3மே ஜென்ரேட்டர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5க்கும் 3க்கும் நம்ம GCD எடுத்தால் 1 தான் வரும். ஸோ நீங்கள் 3 செக் பண்ணி பாருங்கள், 2 செக் பண்ணி பாருங்கள், இது எல்லாமே நமக்கு வந்து ஜென்ரேட்டராக தான் வரும். அப்போ Z5ல மொத்தம் எத்தனை ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது, இதை பேஸ் பண்ணி PGTRBயில் கொஷின்ஸ் கேட்கலாம். அப்போ நீங்கள் இதை பார்த்தோன்னே சொல்லிடலாம் 4 elements மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து ஐடென்டிட்டியை சேர்க்காதீங்க. ஐடென்டிட்டி வந்து குரூப்பில் வரும், ஆனால் ஐடென்டிட்டி ஜென்ரேட்டர் கிடையாது. ஓகே, அதில் வந்து தெளிவாக இருங்க. அப்போ எத்தனை ஜென்ரேட்டர்ஸ் இருக்குன்னா 4 ஜென்ரேட்டர்ஸ் இருக்குது. இதே மாதிரி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் Z10க்கும். இப்போ phi of 10, இப்போ பார்த்தீங்கன்னா phi of 5க்கு நமக்கு வந்து 4 இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ phi of 5க்கு 4. இதுவே phi of 6 எடுத்துப்போமே, 5க்கே 4 வந்துருக்குல்ல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 6க்கு எத்தனை இருக்கும் சும்மா அனலைஸ் பண்ணி பாருங்களேன். இப்போ வந்து 6 இருக்குது, இங்கே எக்ஸ்ட்ராவாக 5 ஆட் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 6ம் 1ம் பண்ணோம்னா கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு HCF 1 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து 1 ஆப்வியஸாக வந்துடும். இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் 2 3 எனக்கு வந்து கிரேட்டஸ்ட் காமன் டிவைசர் 1 கிடையாது, ஏன்னா இது ரெண்டுமே இதில் டிவிசிபிள் ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஆகும், 5. அப்போ எனக்கு வந்து 1 5 மட்டும்தான் இருக்குது. ஸோ அப்போ இதில் இருக்க ஜென்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 5க்கு 4,
அதுவே 6க்கு பார்த்தீங்கன்னா 2 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே 5 ஆஃப் 7 பார்த்தீங்கன்னா 7 வந்து ப்ரைம் நம்பர் அதுக்கு முன்னாடி இருக்கிற எந்த நம்பரையும் டிவைடே பண்ணாது, அப்போ எனக்கு 6 வந்துடும். இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் பியூட்டியே. நீங்கள் இந்த 5 ஃபங்க்ஷனில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருங்க. குறிப்பாக இந்த ஆயிலஸ் டார்ஷன் ஃபங்க்ஷனில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இதுக்கப்புறம் இது பேஸ் பண்ண தியரிஸ் நம்ம நிறையா படிப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது வந்துட்டு மல்டிப்ளிகேட்டிவ் குரூப்புக்கான ஒரு காமன் எக்ஸாம்பிள். எந்த புக்கு நீங்கள் எடுத்து படிச்சிங்கனாலுமே இந்த ஒரு எக்ஸாம்பிள் கண்டிப்பாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா ஐ தான் ஜென்ரேட்டர். நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ 1னா 1 ஸ்கொயர் திரும்ப 1 தான் வரும், திரும்ப 1 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். அதுவே -1 எடுத்துக்கிட்டேன்னா -1 +1 மட்டும்தான் மாறி வரும். அதுவே நான் ஐ எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் எனக்கு வந்து எல்லாமே அப்படியே சூப்பராக வரும். இதுக்கெல்லாம் அந்த ஜிசிடி வேல்யூவை போட்டுறாதீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜெட் ஃபங்க்ஷனில் அடிட்டிவ் மாடுலோ இருந்தால் மட்டும்தான் நான் முன்னாடி சொன்ன அந்த ரிசல்ட். ஜென்ரலாக எல்லாத்துக்கும் வராது. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இஃப் a group has a generator G, we write it as இந்த மாதிரி நம்ம வந்து எழுதுவோம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. cyclic groups are always abelian, converse to கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். the number of generators of a cyclic group of order n is given by, இதுதான் இப்போ நான் சொன்னேன் ஆயிலஸ் டோர்ஷன் ஃபங்க்ஷன். நம்பர் ஆஃப் ஜென்ரேட்டர்ஸ் வந்து நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஆயிலஸ் டோர்ஷன் ஃபங்க்ஷன் வச்சு நமக்கு வந்து கிடைச்சிரும். which counts integer less than or equals to n that are co-prime to n. இதான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதெல்லாம் உங்களுக்கு புரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஐ யூஸ்ட். நான் சொன்ன அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் இருந்தால் நான் எடுத்திருக்கேன். ஸோ நீங்கள் எந்த புக்கில் செக் பண்ணாலுமே இந்த ஒரு தியரம், இந்த ஒரு ரிசல்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஜிசிடி G, n is equals to 1 அப்படி வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஜென்ரேட்டர் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் தியரம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டேபிளர் காலம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாருமே பார்த்து வச்சுக்கோங்க, வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நான் இதுக்கான பிடிஎஃப்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுவேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ வந்து n is equals to 2ன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்பர் ஆஃப் எலமெண்ட் 0 1 இல்லை ஜென்ரேட்டர் பார்த்தீங்கன்னா 1 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் 10 உங்களுக்கு சொன்னேன். ஸோ 10க்கான ஜென்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 1 3 7 9 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 4 5 6 இது 8 இது எல்லாமே வந்துட்டு எனக்கு ஜிசிடி 1 கொடுக்காது. ஸோ அதை வச்சு தான் இங்கேயும் வந்துட்டு நம்ம சொல்லிருக்கோம். இதெல்லாம் வந்துட்டு லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஜென்ரேட்டர் ஜி satisfies இதை satisfy பண்ணும். the number of generators is given by Euler's torsion function. இதுதான் my difference நான் சொன்னேன். 0 is never a generator unless the group is trivial. ஓகே, 0 வந்துட்டு ஜென்ரேட்டர் கிடையாது. அதாவது பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐடென்டிட்டி எலமெண்ட் எப்பொழுதுமே நமக்கு ஜென்ரேட்டராக இருக்காது. அதை வச்சு நம்ம வந்து ஒரு குரூப் சைக்ளிக் அப்படின்னு சொல்லவே முடியாது. அதுதான் சொல்லிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மல்டிப்ளிகேட்டிவ் குரூப் Zn மல்டிப்ளிகேஷன் ஃபார் சம் n மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வந்துட்டு அடிஷனை பற்றி பார்த்தோம். அதுவே மல்டிப்ளிகேஷனாக எப்படி இருக்கும், பேசிக் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ 1 2 3 4 5லேயே எடுத்துப்போம். 2 இஸ் எ ஜென்ரேட்டர் பிகாஸ் 2 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்கொயர் 4, 2 கியூப் 8ன்னு வரும். ஸோ எனக்கு வந்து 5ங்கிறப்ப ரிமைண்டர் எனக்கு 3 வந்துருச்சு. அடுத்து 2 பவர் 4 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 16. ஸோ 16ங்கிறப்ப எனக்கு 1 வந்துருச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ எல்லா எலமெண்ட்டுமே ஜென்ரேட் ஆகிடுச்சு. இதுக்கு வந்துட்டு நம்ம பழைய லாஜிக் டைரெக்டாக யூஸ் பண்ண முடியாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன் காம்போசிஷன் ஃபைனைட் சைக்ளிக் குரூப். ஸோ இது வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து D4 குரூப்பை பற்றி எடுக்கிறேன். ஒரு தனி வீடியோவை சின்ன வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த குரூப்பில் இனிமே நம்ம சைக்ளிக் குரூப்பை பார்க்க முடியும். அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. நான் இது ஒரு தனி வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வாங்க மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் சைக்ளிக் குரூப் ஆஃப் ஆர்டர் 4. ஆர்டர் 4ல் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் வருமா அப்படின்னா வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். a ஸ்கொயர் a கியூப். ஏ வந்து நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன்னா ஓகே. ஸோ ஏ வந்து இதில் இந்த மேட்ரிக்ஸ் வந்து நான் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எடுக்கணும். எல்லா மேட்ரிக்ஸும் வந்துடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதனால வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் அப்போ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் எபிலியன் குரூப் கிடையாது, ஆனால் இது வந்து சைக்ளிக் குரூப்பாக இருக்குது. ஓகே, ஏன்னா நமக்கு தெரியும் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் வந்து எப்பொழுதுமே ஈக்குவலாக வரவே வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பிஏவும் ஏபியும் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அன்லெஸ் அண்ட் அன்டில் அது ரெண்டுமே நமக்கு வந்து ட்ரிவியல் குரூப்பாக இல்லைன்னா ஐடென்டிட்டி குரூப்பாக இருக்கிற வரைக்கும். ஓகே, புரிஞ்சிருக்கும் நம்புறேன். இப்போ வாங்க நெக்ஸ்ட்
பார்ப்போம். மாடுலர் அரித்மெட்டிக் நான் அடிஷன் ஆப்ரேஷன், அதாச்சும் அடிஷன் ஆப்ரேஷன் இல்லாமலும் என்னென்ன வருங்கிறதுக்கான சின்ன சின்ன எக்ஸாம்பிள் தான் இதெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் இதுதான் வந்துட்டு இப்போ முக்கியமான ஒரு கான்செப்ட். இப்போ சைக்கிளிக் குரூப் பார்த்தோம், இப்போ வந்து பெர்முடேஷன் குரூப். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்க்க முடியுமோ பார்த்து முடிச்சிருவோம், ஏன்னா எனக்கு ஸ்டுடியோ எனக்கு ரொம்ப நேரம் இல்லை, அதனால தான். ஓகே, இப்போ பெர்முடேஷன் குரூப் அப்படின்னா ஜென்ரலாக பெர்முடேஷன் என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதாச்சும் நம்பர் ஆஃப் சீட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எப்படிலாம் அரேஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதா பெர்முடேஷன். இப்போ குரூப்பில் பெர்முடேஷன் குரூப் எப்படி சார் வரும் அப்படின்னா வழக்கம் போல தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 2 3 இருக்குன்னா இப்போ இந்த 1 2 3 எப்படிலாம் எழுதலாம், 2 3 1ன்னு எழுதலாம், அடுத்து 3 2 1ன்னு எழுதலாம், அடுத்து 3 1 2ன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு 6 விதமாக எழுதலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ 1A நான் வந்துட்டு 1 2 3ன்னு எழுதலாம், 1 3 2ன்னு எழுதலாம். இதே மாதிரி 2 நான் திரும்ப 2 விதமாக எழுதலாம், 3 2 விதமாக எழுதலாம். ஸோ எனக்கு மொத்தமாக 6 விதமாக எழுதலாம். ஸோ இதுக்கு தான் உங்களுக்கு வந்து ஃபார்முலா ஏற்கனவே தெரியும், n ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ n ஃபேக்டோரியல் பேஸ் எப்பொழுதுமே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பெர்முடேஷன் குரூப்பில் குறிப்பாக எனக்கு ஒரு எலமெண்ட்ஸ் ஒரு 3 எலமெண்ட்டோ 2 எலமெண்ட்டோ 4 எலமெண்ட்டோ 10 எலமெண்ட்டோ அதுக்கு வந்து n ஃபேக்டோரியல், அத்தனை ஃபேக்டோரியல் வேஸாக என்னால் ஸ்ப்ளிட் பண்ணி எழுத முடியும். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு டவுட் வரலாம், சார் இதெல்லாம் வந்துட்டு குரூப்பா, இது வந்து பெர்முடேஷன் ஓகே, இது எப்படி சார் ஒரு குரூப்பாக மாறுது அப்படின்னா மாறும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இங்கே 1 2 3ன்னு கொடுத்துருக்காங்களா, இப்போ இந்த 1 2 3 ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இப்படி டினோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கிட்ட பெர்முடேஷன் எல்லாமே நம்ம ஒன்று ஒன்றா இங்கே டினோட் பண்ணுவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 2ன்னு எடுத்துக்கலாம், 2க்கு 3ன்னு எடுத்துக்கலாம், 3க்கு 1ன்னு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நான் இன்னொரு ஒரு பெர்முடேஷன் குரூப்பையும் நான் எடுத்துக்கலாம். இதே எடுத்துக்கிட்டனாலுமே எனக்கு அகெயின் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கிடைக்கிற ஒரு வேல்யூ வட்டு இதே பெர்முடேஷன் குரூப்பில் தான் இருக்கும். அப்போ எனக்கு க்ளோஷர் ப்ரூஃப் ஆயிடுச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் அசோசியேட்டிவிட்டி எடுத்தாலுமே கண்டிப்பாக அதுவுமே ப்ரூவ் ஆகிடும். உங்களுக்கு முக்கியமாக டவுட் வர்றது எதில் வரும்னா, சார் ஐடென்டிட்டி இன்வெர்ஸ் எப்படி சார் ட்ரூ, அது எப்படி சார் வரும் அப்படின்னா இப்படி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வரும். இப்போ 1 2 3 இப்படி இருக்கிறா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 1 1க்கே மேப் ஆகலாம், 2 2க்கே மேப் ஆகலாம், 3 3க்கே மேப் ஆகலாம். ஸோ இப்படி வந்துச்சுன்னா இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐடென்டிட்டி. ஓகே, ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் முழுசாக நம்புகிறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இதுவே இன்வெர்ஸ்னால் எப்படி சார் வரும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு 1 2 3 இங்கே வந்துட்டு 3 1 2 இப்படி எடுத்துருக்கோம்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதனுடைய இன்வெர்ஸ் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாக வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 3 1 அடுத்து 1 2 அதுக்கப்புறம் 2 3 அதுக்கப்புறம் இதுக்கு நான் பெர்முடேஷன் குரூப் எடுத்தேன்னா எனக்கு வந்துட்டு திரும்ப ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் மல்டிப்ளிகேஷன், பெர்முடேஷன் குரூப்க்கான மல்டிப்ளிகேஷன் இல்லாத முக்கியமாக காம்போசிஷன் சொல்லுவாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி நான் எடுத்தேன்னா எனக்கு வந்து அகைன் ஐடென்டிட்டி எலமெண்ட் வந்துடும். சார் இதை எப்படி சார் மல்டிப்ளை பண்ணுறது அப்படின்னா இதை சொல்கிறேன். இந்த மாதிரி காம்போசிஷன் வந்துருச்சுன்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு ஒரு மிக மிக முக்கியமான ஒரு செட்டு சிமெட்ரிக் குரூப் உருவாகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கு முன்னாடி இந்த பெர்முடேஷன் குரூப் பார்த்தீங்கன்னா பைஜெக்டிவ் மேப்பிங், இதுக்கிட்ட இருக்கிற எலமெண்ட்ஸ் அதாச்சும் இப்போ எக்ஸ்லேருந்து எக்ஸுக்கே பைஜெக்டிவ் மேப்பிங் ஆகும். ஸோ எக்ஸில் இருக்க எலமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 1 to 1 அண்ட் ஆன் டு ஃபங்க்ஷனை இது பேசிக்காக சாட்டிஸ்ஃபை பண்ணிவிடும். மேபி உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ஏற்கனவே ஜேஇ கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நான் வந்துட்டு அந்த வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணிருக்கேன், ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அந்த பேஸ் பண்ண வீடியோ, நீங்கள் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதுக்கு காம்போசிஷன்னா 1 எங்கே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 3க்கு போகுது. ஸோ 3 வந்துட்டு இங்கே 1க்கு போகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1லேருந்து 1 அடுத்து இங்கே 2லேருந்து 1, ஸோ 1லேருந்து 2. ஸோ அகெயின் எனக்கு வந்து ஐடென்டிட்டி வேல்யூ வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இதனால தான் எனக்கு வந்து 4 கண்டிஷனுமே எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால தான் இது வந்துட்டு எனக்கு குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெர்முடேஷனை வந்து என்னால் குரூப்பாக இதனால தான் சொல்ல முடியுது, ஏன்னா எனக்கு 4 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இது ஃபங்க்ஷனுங்கிறதுனால இப்படி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஸோ 1 2 3னா இதுக்கு வந்துட்டு இங்கேயுமே 1 2 3ன்ட்டு இருக்கும். இது எங்கே வேணாலும் மேப் ஆகிடலாம், ஆனால் இது மேப் ஆகிறது பார்த்தீங்கன்னா அட் லாஸ்ட் 1 to 1 அண்ட் ஆன் டு மேப்பிங் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கான டெஃபினிஷன்லாம் உங்களுக்கு தெரியும், நான் முழுசாக நம்புறேன். மேபி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸ் போய் பாருங்கள். நானுமே கமெண்ட் செக்ஷனில் லிங்க் பேஸ்ட் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நேரம் மறந்துடுறேன், வீடியோவில் சொல்கிறேன், நான் இந்த வீடியோ எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறப்ப நான் மறந்துடுறேன். அப்படி மேபி நான் மறந்துட்டேன்னா மறக்காமல்
கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் உடனே லிங்க்கை வந்து உங்களோட கமெண்ட்ஸ்லேயும் நான் ஆட் பண்ணிடுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணிடுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் இதுக்கான டெஃபினேஷன் எல்லாமே பார்ப்போம். இதான் நான் சொன்னேன், செட் எக்ஸ் இஸ் எ பைஜெக்டிவ், 1 to 1 and on to ஃபங்க்ஷன், எக்ஸ் டு எக்ஸே இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ் மட்டும் மாறலாம், அதுதான் வந்துட்டு பெர்முட்டேஷன். இஸ் ஜஸ்ட் த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த எலமெண்ட்ஸ். ஸோ அதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. இதுதான் பெர்முட்டேஷன் குரூப். இந்த பெர்முட்டேஷன் குரூப்லேருந்து நான் சொன்னல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த மல்டிப்ளிகேஷன் காம்போசிஷன் நான் கொடுத்தேன்னா அதுதான் வந்துட்டு சிமெட்ரிக் குரூப்பாக வந்துடும். ஓகே, ஸோ இதில் ஒரு பயங்கரமான லாஜிக் இருக்குது. எவ்ரி சிமெட்ரிக் குரூப்ஸ் ஆர் பெர்முட்டேஷன் குரூப். அதுவே எவ்ரி பெர்முட்டேஷன் குரூப்ஸ் ஆர் நாட் சிமெட்ரிக் குரூப். அது நான் சிமெட்ரிக் குரூப் வரப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பெர்முட்டேஷன் குரூப்லன்னு ஒரு சில விஷயங்கள் நம்ம நிறைய கேதர் பண்ண வேண்டியது இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அது தெரிஞ்சாதான் நமக்கு வந்து சிமெட்ரிக் குரூப், அதுக்கப்புறம் அல்டர்னேட்டிங் குரூப், இது எல்லாத்துக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான். இப்போ வாங்க நெக்ஸ்ட் செட் அண்ட் பெர்முட்டேஷன். இது வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்களுமே இதை வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐடென்டிட்டி, இன்வர்ஸ், இது எல்லாமே சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அதான் வந்து இங்கே டினோட் பண்ணிருக்காங்க. இதில் மோஸ்ட்லி பெர்முட்டேஷனால சிக்மா டவ் இந்த சிம்பிள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இந்த சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, சிக்மா டவ் இது ரெண்டும் தான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ இதை வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சைக்ளிக் பெர்முட்டேஷன். ஸோ சைக்ளிக் பெர்முட்டேஷன்னா என்ன சார் மீனிங் அப்படின்னா, நம்ம இதை வந்து டினோட் பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளாக மாறிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட பேசிக்காகவே எடுத்துப்போம். 1 2 3. இப்போ 1லேருந்து 2, 3லேருந்து 2லேருந்து 3, இங்கே வந்து 1ன்னு வச்சுக்கலாமே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து சிம்பிளிஃபைடாக சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டார்ட் பண்ண விஷயம் தான் சைக்ளிக் பெர்முட்டேஷன். இப்போ 1லேருந்து 2 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 2லேருந்து 3க்கு போகுது, திரும்ப 3லேருந்து 1. அப்போ இது வந்துட்டு 1 2 3 இப்படி தான் டினோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு இப்போ இங்கே இதே மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ 2 3 1, இங்கே 4 இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 4 5 இருக்குது. ஸோ 4 வந்துட்டு இப்போ 5க்கு தான் போய் ஆகணும், 5 வந்துட்டு 4க்கு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி வந்துருச்சுன்னா ஸோ சேம் 1 2 3 இன்ட்டு 4 5ன்னு வந்துடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 4 5 திரும்ப 5லேருந்து 4, அதை வந்து நம்ம இப்படி டினோட் பண்ணுவோம். ஓகே, இந்த மாதிரி 3 எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதை அகைன் நான் 2 எலமெண்ட்டாக மாற்றிக்கலாம், 2 சைக்கிளாக. அந்த 2 சைக்கிள்கான பேர் தான் டிரான்ஸ்பொசிஷன். ஓகே, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இதை எப்படி எழுதிக்கலாம்னா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், 1 2, அடுத்து 1 3, அடுத்து 4 5. ஸோ இதில் ஈவன் ஆடு வருதா, இதை பேஸ் பண்ணி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி 2 சைக்கிள் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் டிரான்ஸ்பொசிஷன். அதை மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம ஃபியூச்சரில் இதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய லாஜிக்கே இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், பெரிய ஒரு டாப்பிக்கே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் சைக்ளிக் குரூப். இப்போ வந்து உங்களுக்கு சைக்ளிக் குரூப்புக்கான மீனிங் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இதுதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களும் வந்து கொடுத்துருக்காங்க. இஸ் எ சைக்ளிக் பெர்முட்டேஷன் ஆஃப் லென்த் 3. ஸோ 1 2 3. ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட் டிரான்ஸ்பொசிஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, அந்த 2 சைக்கிள் வரணும், அதுதான் இங்கேயும் மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஏ சைக்ளிக் பெர்முட்டேஷன் ஆஃப் லென்த் 2 is called a transposition. A transposition is a permutation that exchanges 2 elements and keeps all other ஃபிக்ஸ்டாக வச்சுருக்கோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த குரூப்புக்கு, இந்த பெர்முட்டேஷன் குரூப்புக்கு சைக்ளிக் பெர்முட்டேஷன் எழுதுவோம். அதுக்கப்புறம் நம்ம டிரான்ஸ்பொசிஷனை பார்ப்போம். ஓகே, இப்போ 1லேருந்து 3க்கு போகுது, 3லேருந்து 4க்கு போகுது, திரும்ப 4லேருந்து 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 1 3 4. ஓகே, உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 5 5 2. அப்போ 2 5. நெக்ஸ்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் 6 7 7 6 6 7. நான் போன ஸ்லைட்லேயே சொன்னேன், இந்த மாதிரி 1 3 4ன்னு வந்துச்சுன்னா 1 3 1 4 நம்ம எழுதிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 2 5 6 7. ஓகே, புரிஞ்சுதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் மொத்தமாக பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4 டிரான்ஸ்பொசிஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த டிரான்ஸ்பொசிஷன்ஸை வச்சு தான் ஈவன் பெர்முட்டேஷனாக ஆட் பெர்முட்டேஷனாக சொல்லுவாங்க. இப்போ இங்கே 4 இருக்கிறதுனால இது வந்து ஈவன் பெர்முட்டேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இப்போ வந்து ஈவன் ஆட் பெர்முட்டேஷன் தான் பார்க்க போகிறோம். A permutation is said to be even or odd according as it can be expressed as product of even or odd number of transpositions. ஓகே, ஸோ இது வந்து போன தடவை, ஸோ இதே எக்ஸாம்பிள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம கண்டுபிடிச்சது மொத்தம் 4 டிரான்ஸ்பொசிஷன்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு வாங்க நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ 1 2 2 1 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1 2 ஒரு டிரான்ஸ்பொசிஷன், 3 4 5 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 5. அப்போ 3 4 5 இருக்குது. இப்போ 3 4 5னா நம்ம 1 2
அடுத்து 3 4 அடுத்து 3 5 மொத்தம் 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அப்போ இது பார்த்தீங்கன்னா ஈவன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ஆடு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ஈவன் பெர்முடேஷன், இது ஆடு பெர்முடேஷன். உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். இப்போ வாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், சிமெட்ரிக் குரூப் அதாவது எஸ்என் அப்படின்னான்னு பார்த்தீங்கன்னா ஆல் பெர்முடேஷன் பைஜெக்டிவ் மேப்பிங் ஆஃப் n எலமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் காம்போசிஷன் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து டினோட் பண்ணாமல் விட்டுட்டாங்க ஆஃப் n எலமெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காம்போசிஷன் வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பெர்முடேஷன் குரூப்புக்கு மல்டிப்ளிகேஷன் காம்போசிஷன் எடுக்கிறது தான் சிமெட்ரிக் குரூப் பேசிக்காக. அதனால தான் சொல்லுவாங்க எல்லா சிமெட்ரிக் குரூப்புமே பெர்முடேஷன், எல்லா பெர்முடேஷன் குரூப்புமே சிமெட்ரிக் குரூப்பாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுலேருந்து வர சப் குரூப்பே பார்த்தீங்கன்னா அல்டர்னேட்டிங் குரூப், K4 குரூப் எல்லாமே வந்து நமக்கு பெர்முடேஷன் குரூப்பில் வரும். ஆனால் எல்லாமே சிமெட்ரிக் குரூப் கிடையாது. அந்த ஒரு மீனிங்னால தான் சொல்கிறாங்க. அதுதான் நெக்ஸ்ட் ஸ்லைட்லேயும் சொல்லியிருப்பாங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஆர் பெர்முடேஷன் குரூப்ஸ் அண்ட் சிமெட்ரிக் குரூப்ஸ் ஆர் த சேம். No, but they closely related my dear friends. Okay, so every symmetric group is a permutation group, but not all permutation groups are symmetric group. Symmetric groups are the largest permutation group. They include all possible permutation. எல்லா possible permutation of a set யுமே symmetric group include பண்ணும் my dear friends. அதுவே permutation groups can be smaller subgroups of symmetric group. Symmetric groupல இருக்க ஒரு பெர்முடேஷன் குரூப்புங்கிறது ஒரு ஸ்மாலர் சப் குரூப் தான். ஏன்னா இதுகிட்ட சிமெட்ரிக் குரூப் போயிடுச்சுன்னா இதுகிட்ட சிமெட்ரிக் குரூப் இல்லாமல் இருக்கிற எலமெண்ட்ஸ் குரூப் எல்லாமே ரொம்ப கம்மி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பெர்முடேஷன் குரூப்போட மிகப்பெரிய பலமே சிமெட்ரிக் குரூப் தான். சிமெட்ரிக் குரூப் இல்லைனா இவன் கை உடஞ்சவன் மாதிரி ஆயிடுவான் பெர்முடேஷன் குரூப். ஓகே, வென் ஆர் தே சேம், எப்போ சேமாக இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆல் பாசிபிள் ஷஃபிள்ஸ் ஆஃப் அ டெக் n card is Sn. அதாவது பெர்முடேஷன் குரூப் இஸ் SN தான் பெர்முடேஷன் குரூப்பாகவே இருக்குன்னா ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு, இதில் பார்த்தீங்கன்னா SNல ஒரு மிக முக்கியமான ஒரு லாஜிக் இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். n greater than or equal to 3 போயிடுச்சுன்னா நான் எபிலியன். இந்த மாதிரி ரிசல்ட்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி ரிசல்ட்டை மட்டும் கேதர் பண்ணியும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் லேர்ன் பண்ணுறப்ப தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் மட்டும் தனியாக பை ஹார்ட் டச் பண்ணிடுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, கேஸ் S1 செட்டு S1ல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும், அதுவும் ஐடென்டிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ இது வந்துட்டு எபிலியனாக இருக்கும். அதுவே 3 தாண்டிடுச்சுன்னா நான் எபிலியன். 2க்குமே எபிலியன் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2க்கு பார்த்தீங்கன்னா என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S2ல E மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 1 2 இது ரெண்டும் தான் இருக்கும். இப்போ ஈனா 1 1 2 2 இப்படி இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே 1 2னா 1 2 2 1 அதே மாதிரி இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுமே நான் ப்ராடக்ட் பண்ணுறப்ப எனக்கு அகைன் சேமாக தான் வரும். நான் மாற்றி பண்ணாலுமே எப்படி பண்ணாலுமே. ஸோ இது வந்து எனக்கு எபிலியன் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து எபிலியன். எஸ், ஒன்லி 2 elements, ஸோ தே கம்யூட் ஆகிடும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுவே 3லேருந்து பார்த்தீங்கன்னா கம்யூட் ஆகாது. ஓகே, ஸோ 3 தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஸோ இதுக்கு மொத்தம் 6 ways இருக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். முன்னாடியே நம்ம பார்த்தது தான். இது எல்லாமே நான் இப்போ வந்து உங்களுக்கு சிம்பிளாக காட்டிடுறேன், ஏன்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால தான். எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் 1 2 1 3 2 3 1 2 3 1 3 2 இது டைரெக்டாக எல்லாமே சைக்ளிக் குரூப்பாக கொடுத்துட்டாங்க, சைக்ளிக் பெர்முடேஷனாக. நீங்கள் வந்துட்டு இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இங்கே 1 2 3 எல்லாமே மேலே இருக்கிறது ஃபிக்ஸ்டாக இருக்கும். 1லேருந்து 2க்கு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க, 2லேருந்து 1க்கு போகுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ 3 இப்படி வந்துடும். ஓகே, ஸோ இதை தான் டினோட் பண்ணிருக்காங்க. இப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 1லேருந்து 3க்கு போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து 2லேருந்து 2க்கு போகுது, 3லேருந்து 1க்கு வருது. அதே மாதிரி தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுலேருந்து பார்த்தீங்கன்னா எபிலியன் நோவாயிடும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ 1 2 1 3 நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். இது வந்து 2 டிரான்ஸ்போஷனாக கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம 3 எலமெண்ட்டாகவும் மாற்றிக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 1 2 1 3 அப்படின்னா எப்படி வந்திருக்குன்னா 1 2 3 அப்போ தான் 1 2 1 3. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு இப்படி வருது. அதுவே நான் இப்படி மல்டிப்ளை பண்ணேன்னா 1 3 2 அப்போனா தான் எனக்கு 1 3 1 2 அப்படின்னு வரும். ஸோ ரெண்டுமே எனக்கு வேறு வேறு எலமெண்ட் கொடுக்குது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இது வந்து எபிலியன் கிடையாது, இது வந்து கம்யூட் ஆகலை அப்படிங்கிறது டினோட் பண்ணுறாங்க. ஸோ S3லேருந்து SN குரூப்ஸ் எதுவுமே அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஃபினிட் வரைக்கும் போனாலுமே எபிலியன் வரவே வராது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. நான் நார்மல் சப் குரூப் கான்செப்டில் இது நிறையா வந்திருக்கும். ஸோ இப்போ போய் திரும்ப அந்த வீடியோஸ் பழைய வீடியோ பாருங்கள், பார்ட் 3 வீடியோ உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், புரியும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நெக்ஸ்ட்டு
S3ல இருக்க எலமெண்ட்ஸை பேஸ் பண்ண டேபிள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க, வேணா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் இந்த பிடிஎஃப் அட்டாச் பண்ணுவேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து கேஸ் S4. இப்போ செட்டு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 4 எலமெண்ட் இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். 4 ஃபேக்டரியல், ஸோ 24 வேஸாக வைக்கலாம். இதுவும் வந்துட்டு நான் நெபுலியன் தான். ஓகே, இது எல்லாமே உங்களுக்கு இதுக்கப்புறம் புரியும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கப்புறம் அல்டர்னேட்டிவ் குரூப் AN = செட் ஆஃப் ஈவன் பெர்முடேஷன்ஸ் இன் SN. அதாச்சும் SNல இருக்க ஈவன் பெர்முடேஷன்ஸை மட்டும் எடுக்கிறதா மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் AN குரூப். ஓகே, அப்போ ஈவன் பெர்முடேஷன்ஸ் மட்டும் தான் டிரான்ஸ்போஷன் எடுக்கணும். எதெல்லாம் ஈவன் குரூப்போ அவன் மட்டும் வாங்க, ஹார்டு குரூப் போயிடுங்க அப்படிங்கிற மீனிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதனால பார்த்தீங்கன்னா n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 அப்படின்னு வரும். கேன் பி ரிட்டன் அஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஈவன் நம்பர் ஆஃப் டிரான்ஸ்போஷன்ஸ். 2 எலமெண்ட்ஸ் ஸ்வாப் ஆகும். ஓகே, அந்த மீனிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா A1 E ஆர்டர் 1 எபிலியன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து A2 E order 1 abelian because the only other permutation 1 2 அது வந்துட்டு ஆர்டர்ல போய்டும். அதனால எனக்கு வந்து ஆர்டர் 1 E தான் திரும்ப வரும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து A3ல பார்த்தீங்கன்னா E 1 2 3 1 3 2 இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வரும். ஸோ ஆர்டர் 3 ஃபேக்டரியல் டிவைடட் பை 2 3 அது. ஸோ A3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், A3 இருக்க எலமெண்ட்ஸ் இது. ஸோ இதுதான் வந்துட்டு S3லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துட்டு இது ரெண்டும் தான் நமக்கு வந்து ஈவன் பெர்முடேஷன் கொடுக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 1 2 1 3 1 3 1 2 மற்றதெல்லாம் ஆர்டில் இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ளே தான் 2 2 இருக்கிறதுனால இது வந்து ஈவன் பெர்முடேஷன். ஸோ A3ல மொத்தம் 3 வேல்யூஸ். இப்போ 3 ஃபேக்டர்னா 6 6/2 நமக்கு வந்து 3 மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் வந்து எபிலியன் தான். இது வந்துட்டு A3ல பார்த்தீங்கன்னா AN குரூப்ஸில் A4லேருந்து நான் எபிலியன் ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். SNல பார்த்தீங்கன்னா 3லேருந்து நான் எபிலியன் ஆகும். இதெல்லாம் ஆப்ஷன்ஸில் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் க்ளீன் 4 குரூப் K4 குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் S4ல இருக்க ஒரு சப் குரூப்னு சொல்லலாம் K4. இவன் வந்து ஒரு தனி கேட்டகரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இவன் எப்படி இருப்பான்னா ஐசோமார்பிக் டு Z2 × Z2. இவன் வந்து எபிலியன் குரூப், ஆனால் இவன் வந்து சைக்ளிக் குரூப் கிடையாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதாச்சும் S4ல இருக்க ஃபார்ம்லேருந்தே எடுக்கணும்னா S4ல இருக்க இந்தந்த எலமெண்ட்ஸை மட்டும் எடுத்து உருவான ஒரு குரூப். ஓகே, ஸோ இது ஏன் இப்படி உருவாச்சு அப்போ அதெல்லாம் ரொம்ப டீப்பான தியரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் நீங்கள் K4 மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது வந்து நமக்கு இப்போ டிஆர்பிக்கு போதும். ஓகே, இது ஐசோமார்பிக் ஹோமோமார்பிசம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். அது கூடவே வந்து அந்த D4 குரூப்பை பற்றியும் முடிஞ்சளவு நான் கவர் பண்ணிடுறேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தியரிஸ் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடியுமா முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரிங், அதுக்கப்புறம் ஃபீல்ட், அதுக்கப்புறம் வெக்டார் ஸ்பேஸ் நிறையா நம்ம பார்க்கணும். எல்லாமே நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பார்க்க முடியுமோ பார்ப்போம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அடுத்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆர்டர் = 4. எவ்ரி எலமெண்ட் இஸ் இட்ஸ் ஓன் இன்வர்ஸ். ஆல் எலமெண்ட்ஸ் கம்யூட் வந்து எபிலியன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இட் இஸ் அ நார்மல் சப் குரூப் ஆஃப் A4 அண்ட் ஆஃப் S4. இதுக்கு வந்து நார்மல் சப் குரூப்பாகவும் இருக்கும், ஆனால் சைக்ளிக் குரூப்பாக இருக்காது. ஓகே, இதில் இருக்க எலமெண்ட்ஸ்லாம் இதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிருக்கேன். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. இதான் வந்துட்டு கெய்லி டேபிள் ஆஃப் K4. இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். கோசெட்ஸ் ஆஃப் K4 இன் S4. அதாவது இதெல்லாம் வந்து லெக்ராஞ்சஸ் தியரம் பேஸ் பண்ண கான்செப்ட். ஸோ இது லெக்ராஞ்சஸ் தியரம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லெக்ராஞ்சஸ் தியரத்தில் ஆர்டர் ஆஃப் G டிவைடட் பை ஆர்டர் ஆஃப் H. ஸோ அப்படி நம்ம எடுத்தோம்னா 6 டிஸ்டிங்க் கோசெட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம அது எல்லாத்தையுமே K4 இட்செல்ஃப் ஒரு கோசெட் தான். அதுக்கப்புறம் அனதர் கோசெட் நான் மல்டிப்ளை பண்ணியும் எழுதிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் முன்னாடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், உங்களுக்கே தெரியும். ஸோ K4 இஸ் அ சைக்ளிக் குரூப். ஆனால் நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், தேர் மஸ்ட் பி அன் எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 4 லைக் இன் Z4. ஆனால் இதில் வந்து கிடையாது. இதில் வந்து ஆர்டர் 2 தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம். ஓகே, அதனால் K4 வந்துட்டு நாட் சைக்ளிக் வராது. எல்லா எலமெண்ட்டையும் நமக்கு வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுக்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எந்த ஒரு எலமெண்ட் கூட கிடையாது. கம்பேரிசன் வித் Z4. ஸோ Z4 பார்த்தீங்கன்னா சைக்ளிக் குரூப், அதுவே K4 வந்துட்டு வராது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டர் 4 ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து Z2 × Z2 அதையே வந்து பிரித்து எடுத்துப்போம். அதுதான் வந்துட்டு மீனிங். அதனால தான் அடுத்து ஜென்ரேட்டர்ஸ் ரெக்வயர்ஸ் அட்லீஸ்ட் 2 எலமெண்ட்ஸ் ஜென்ரேட்டட் பை எ சிங்கிள் எலமெண்ட். இதில் 2 எலமெண்ட் இந்த மாதிரி Z2 × Z2 2 குரூப் உள்ளார வந்துருச்சுனாலே அங்கே வந்து சைக்ளிக் இருக்காது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இதெல்லாம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஆல் ஹேவ் ஆர்டர் 2, 1 எலமெண்ட் ஆஃப் ஆர்டர் 4 இருக்குது. அதனால தான் இது வந்து ஜென்ரேட் பண்ணுது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எபிலியன் பார்த்தீங்கன்னா எஸ், ரெண்டுத்துக்குமே எபிலியன் வந்து எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எபிலியன் வெஸ் நான் எபிலியன் சம்மரி டேபிள். ஸோ S1லேருந்து நான் K4 வரைக்கும் இவ்வளோ தூரம் நம்ம பார்த்ததில் எதெல்லாம் எபிலியன் எதெல்லாம் நான் எபிலியன் அதுக்கான ரீசன் எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த ரிசல்ட்ஸ் தான். ஸோ எதுவுமே எக்ஸ்ட்ரா நான் ஆட் பண்ணவே இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப முக்கியம்.
தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லையும் கேளுங்க. ஓகே, எவ்ரி பெர்முடேஷன் இஸ் த ப்ராடக்ட் ஆஃப் இட்ஸ் சைக்கிள்ஸ். ஸோ இது மாதிரி நம்ம படித்ததே தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இது வந்து நம்ம போன லெக்சரில் பார்த்தோம். Sn ஹேஸ் ஏ நார்மல் சப் குரூப் ஆஃப் இண்டெக்ஸ் 2. அதாச்சும் இண்டெக்ஸ் 2 அப்படின்னா ரைட் கோசெட்ஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இண்டெக்ஸ்னாலே நம்ம வந்து போன வீடியோவில் பார்த்தோம் நம்பர் ஆஃப் ரைட் கோசெட்ஸ். அது வந்து 2ஆக இருந்துச்சுன்னா எஸ்எனுக்கு அது கண்டிப்பாக நார்மல் சப் குரூப்பாக இருக்கும். நார்மல் சப் குரூப்னாலும் என்னங்கிறத பார்த்துருக்கோம். GH G இன்வர்ஸாக இருக்கும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அந்த வீடியோஸ் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாகவே புரியும். அந்த அல்டர்னேட்டிவ் குரூப் AN கன்சிஸ்ட் ஆஃப் ஆல் ஈவன் பெர்முடேஷன்ஸ் இருக்கிறதுனால நமக்கு வந்து அந்த இண்டெக்ஸ் 2 மெயின்டைன் ஆகிடும் அப்படிங்கிறத இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. அது எனி பெர்முடேஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன். நம்ம தான் பார்த்தோம் 3 சைக்கிள் வந்தாலுமே அதை நம்ம 2 சைக்கிளாக மாற்றிக்கலாம். அதனால ப்ராடக்ட் ஆஃப் டிரான்ஸ்போசிஷன்ஸாக மாற்றிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனி பெர்முடேஷன் கேன் பி எக்ஸ்பிரஸ்ட் அஸ் த ப்ராடக்ட் ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் சைக்கிள்ஸ். சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா டிஸ்ஜாயிண்டாக தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும், அதுதான் அகைன் சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் 2 ஈவன் பெர்முடேஷன், இது வந்து முக்கியமானது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆஃப் 2 ஈவன் பெர்முடேஷன் தான் கொடுக்கும். அதுவே ப்ராடக்ட் ஆஃப் அன் ஈவன் பெர்முடேஷன் அண்ட் அன் ஆட் பெர்முடேஷன், ஆட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதே தான் உல்டாவாக வந்தாலும். அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் 2 ஆட் பெர்முடேஷன் அகைன் ஈவன் பெர்முடேஷன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம ப்ளஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், மைனஸ் ப்ளஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ்னா மைனஸ். ஸோ அந்த லாஜிக் தான். ஸோ ஈவன்னா ப்ளஸ்ஸு, ஆடுனா மைனஸ், அப்படி வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இவ்வளோ நேரம் பார்த்து நம்ம கீ கான்செப்ட் திரும்ப அகைன் அதை தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து நான் டினோட் பண்ணிருக்கேன். அவ்வளோதான். அடுத்து வந்து கவுண்டிங் பிரின்சிபல். இதுவும் வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட்னே சொல்லலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். டைரக்ட் கொஷன்ஸ் கேட்டதில்லை, ஆனால் வந்துட்டு இதோட பேஸ் வந்து நமக்கு கொஞ்சம் முக்கியம்தான். அதனால் இதை வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான மீனிங் என்னங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸில் நான் வந்து சொல்கிறேன். இல்லை GBA குரூப் அண்ட் HKB 2 சப் குரூப்ஸ், ஏதோ 2 சப் குரூப் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 சப் குரூப் எப்படி டினோட் பண்ணலாம்னா x = அதில் இருக்க 2 எலமெண்ட் எடுத்து நான் HK அப்படின்னு நான் வந்துட்டு டினோட் பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. அதாச்சும் இந்த கவுண்டிங் பிரின்சிபல்னால என்னென்ன யூஸுங்கிறத நெக்ஸ்ட் ஸ்லைடில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் வந்து இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். HK இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் Gயாக இருக்கும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் HK = KH. இப்படி இருந்தால் மட்டும்தான். அதாச்சும் இப்படி இருக்குன்னா என்ன மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அர்த்தம்? நார்மல் சப் குரூப். இப்படி இருந்துச்சுன்னா தான் இது வந்துட்டு சப் குரூப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஃப் H, K, அதாச்சும் அதில் வந்துட்டு நம்ம ஒரு எலமெண்ட் எடுத்து படிப்போம். இதில் வந்து 2 சப் குரூப்புமே கோயின்சைட் ஆகணும். அப்படி ஆச்சுன்னா சப் குரூப்பாக இருக்கும், இல்லைனா சப் குரூப்பாக இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதான் சொல்லியிருக்காங்க. ஆர் சப் குரூப்ஸ் ஆஃப் த எபிலியன் குரூப் G. H, Kங்கிறது எபிலியன் குரூப்போட ஒரு சப் குரூப்பாக இருக்குன்னா தென் HK இஸ் ஏ சப் குரூப் ஆஃப் Gயாக இருக்கும். எபிலியன் குரூப்லேருந்து எடுத்தனா கண்டிப்பாக HK சப் குரூப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இஃப் H and K ஆர் ஃபைனைட் சப் குரூப்ஸ் ஆஃப் ஆர்டர்ஸ். இப்போ வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ ஆர்டர் ஆஃப் HK, அதாச்சும் நான் HK கண்டுபிடிக்காமலே டேரெக்டாக நான் ஆர்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துருவோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இதுக்கான மீனிங், இதனுடைய யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கவுண்டிங் பிரின்சிபல்ஸ். வி கேன் கவுண்ட் எலமெண்ட்ஸ் இன் அ குரூப், கவுண்ட் எலமெண்ட்ஸ் இன் சப் குரூப், கவுண்ட் கோசெட்ஸ் என்னெல்லாம், அப்ளை லெக்ராஞ்சஸ் தியரம், இந்த மாதிரி ரூல்ஸ்லாம் இருக்குது. நம்ம இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக படிக்க போகிறது இல்லை, ஜஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ரிசல்ட் 1க்கான எக்ஸாம்பிள் தான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிங்கிறது S3ன்னு எடுத்துக்கிட்டாச்சு. ஸோ டேக் HK. இப்போ வந்து E1,2, Kங்கிறது E1,3 நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ HK KH நான் பண்ணேன்னா ரெண்டுமே நாட் ஈக்குவல் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இது நமக்கே தெரியும். ஸோ HK KH வந்துட்டு இதில் ஈக்குவலாக வரணும்னு அவசியம் கிடையாதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா 132ன்னு வரும், இங்கே 123ன்னு வந்துருச்சு. அதனால் இது வந்து நாட் எ சப் குரூப். ஓகே, ஏன்னா இது வந்துட்டு எபிலியன் குரூப் கிடையாது. S3லேருந்தே நான் எபிலியன் குரூப் இப்போ பார்த்தோம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க ரிசல்ட்டு. இன் எபிலியன் குரூப் HK இஸ் ஆல்வேஸ் அ சப் குரூப். எபிலியன் குரூப்பில் HK வந்து எப்போதுமே சப் குரூப்பாக தான் இருக்கும். அதுக்கான மீனிங் இங்கே Z12. ஸோ HK நான் 2 எடுத்திருக்கேன். ஸோ H + K, ஏன்னா இங்கே வந்துட்டு அடிஷனில் எடுத்திருக்கேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். mod 12 எனக்கு வந்து H + Kங்கிறது சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 6ல் வருது. ஸோ எனக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ரிசல்ட் 3. ஸோ இது வந்து ப்ரூஃப் உங்களுக்கு வந்து பார்த்தாலே புரியும். ஸோ உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஃபுல்லாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். மேபி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இன்னும் வேறு ஏதாவது உங்களுக்கு வேணும், உங்களுக்கு எந்த மாதிரியான லெக்சர்ஸ் வேணுனாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கீழே என்னோடய வாட்ஸ்அப் சேனல் குரூப் இருக்குது, என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் இருக்குது. மறக்காமல் ஏதாவது டவுட்னா மெசேஜ் பண்ணுங்கள் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய். தேங்க்யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.